வணக்கம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். எப்படி பார்த்தீங்கன்னா, பகுல் எப்படி போடலான்னு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, பகுல் எப்படி போடணும்னு சொல்லி தர ஃபர்ஸ்ட்டு ஒரு பகுல் பார்த்தீங்கன்னா, பொசிஷன் நிற்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பொசிஷன் நின்னுட்டு, நல்லா லெக்கை பெண்ட் பண்ணி நிற்கணும். நின்னுட்டு பார்த்தீங்கன்னா 1 சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெக் ஃபார்வர்ட் வச்சு ரிலீஸ் பண்ணி, திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடணும். பார்த்துங்க, லாக் பண்ணணும். ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா, நேரா தான் நிற்கும். நேராவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டு. இது ஒரு பகுல். இன்னொரு பகுல் பார்த்தீங்க அப்படின்னா, நேராவே நின்னேன் பாருங்க. இந்த பகுல். உடம்ப கொஞ்சம் நம்ம திருப்பணும். ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறீங்க. 1 ரிலீஸ் பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இரட்டை பகுல் பாருங்க. 1 எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் ஹேண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரைட் ஹேண்ட மேல வச்சு லாக் பண்ணிட்டு, திரும்ப ரைட் லெக் பேக்ல. பாருங்க, திரும்ப ரைட் ஹேண்ட் பாருங்க வந்துருச்சு. பாருங்க, நான் ரைட் ஹேண்ட் கீழ பிடிச்சிருக்கேன். லெக் பிறகு பெண்ட் பண்ணியாச்சு. லாக் பண்றீங்க 1 அடுத்து லெக் ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வந்துருது 2 அடுத்து பாருங்க 3 ரிலீஸ் பண்ண உடனே ரைட் ஹேண்ட் மேல போயிட்டு 4 பாருங்க, இது 5 இது 6 அப்படி பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடா பண்றேன். 1 2 எல்லா ஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணும்போது இப்படி மேல தான் வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கையில பாருங்க. ஒரு கையில பார்த்தீங்கன்னா, சேம் அதே மாதிரி தான். ஒரு லாக் பண்ணிட்டு ஸ்டிக் ரிலீஸ் பண்ணிட்டு லெஃப்ட்ல. நீங்க பகுல் போடும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா கை லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணா தான் அந்த ஸ்டைல் வரும். பார்த்தீங்களா? ஓகேவா? இதுவே நீங்க ஸ்டிக்கு காரணத்த கொண்டு வெளிய மட்டும் நம்ம பாயக்கூடாது. நம்ம ஸ்டிக்க பொறுத்தவரையும் நம்ம உடம்புக்குள்ளே நம்ம உடம்பு ஒட்டியே வரணும். நமக்கும் ஸ்டிக்குங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா, ஒரு 2 விரல், 3 விரல் கேப்ல தான் இருக்கணும். அத விட்டுட்டு வெளியில போய் வர்றதுக்கு பேரு சுத்தி கத்துக்க முடியாது. மறுபடியும் ஒண்ணா பண்ணி காட்டுறேன் பாருங்க.